இந்த வீடியோவில் நம்ம நிஞ்சா 300ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூன்றதை சொல்கிறத விட இந்த வண்டியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பைக்கை நான் ஆக்சுவலாக ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 2025 மாடல் இது. இப்போ இந்த வண்டியோட மைலேஜை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த வண்டி எனக்கு சிட்டிக்குள்ளே 20 வருது. ஹைவேல போனீங்கன்னா 25லேருந்து 26 வரைக்கும் வருது. ஈகோ மோட்ல நம்ம டிரைவ் பண்றதுனால இந்த வண்டி எனக்கு ஹைவேல 26 வரைக்கும் கம்பல்சரி வருது. ஈகோ மோடு எது வரைக்கும் இந்த வண்டியில இருக்குன்னா 120க்குள்ள நீங்க ஒரே ஆக்சிலரேஷன்ல டிரைவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மைலேஜ் கம்பல்சரி கிடைக்கும். அது 120க்கு மேல போனீங்கன்னா டேங்க்ல ஏதோ ஒரு ஹோல்ஸ் விழுந்து பெட்ரோல் எப்படி சர்ன்னு காலி ஆகுமோ அந்த மாதிரி காலி ஆயிடுவாரு. ரெண்டாவது, இந்த வண்டியோட டிரைவிங் பொசிஷன் நான் இப்போ அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டிரைவிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் R15லாம் நம்ம இப்படி போகிற மாதிரி இருக்கும். இந்த இடம் முதுகு வலிக்கும், இல்லைன்னா இங்கே வலிக்கும். இந்த வண்டியில் ஒரு டூரிங் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸுக்காகவும் இந்த வண்டி யூஸ் பண்ணலாம். நான் காலையிலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட பெயினே இல்லை. ஃபுல் கம்ஃபர்ட்டில் இந்த வண்டியை ஓட்டியிருக்கேன். இந்த வண்டியில் ஸ்டாக்காகவே லக்கேஜ் வைக்கிறதுக்கு எந்த கேரியருமே இருக்காது. ஸோ இந்த பம்பர் இருக்குல்ல, இதில் ஒரு 2 பேர் போகிற அளவுக்கு ஒரு 2 செட்டு ட்ரெஸ்ஸு இல்லை கொஞ்சம் திங்ஸ் வேணும்னா நம்ம வச்சு இந்த மாதிரி ரோப் போட்டு கட்டிக்கலாம். இந்த வண்டியோட சர்வீஸ் மெயின்டெனன்ஸு ரொம்ப அதிகம்னு எல்லாருமே சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. எனக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸ் இந்த வண்டிக்கு வந்து 13,000 ரூபா ஆச்சு. ரெண்டாவது சர்வீஸ் வந்து 17,000 ரூபா ஆச்சு. ரெண்டாவது சர்வீஸில் வந்து நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணேன்னா, பிரேக் பேடு, அப்புறம் இந்த டிஸ்கில் ஏதோ ஒன்று ஒரு பிஸ்டன் மாதிரி ஒன்று போயிடுச்சுன்னாங்க. அது 2 எக்ஸ்ட்ராவாக நான் அடிஷ்னலாக சேஞ்ச் பண்ணேன். ஜென்ரல் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, அந்த மாதிரி இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் செக்கிங்கு அந்த மாதிரி வருது. நான் 10,000 ரூபா 17,000 ரூபா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல வரல. பட் ஆனால் நீங்கள் சின்ன வண்டிக்கும் பெரிய வண்டிக்கும் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா இந்த வண்டி அதிகம்னு சொல்கிறாங்கல்ல, அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த வண்டி நான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்து 10,000 கிலோமீட்டரில் விட்டேன். ரெண்டாவது சர்வீஸ் வந்து 16,000 கிலோமீட்டரில் விட்டேன். ரெண்டுத்துக்கும் 6,000 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு. ஒன்று 6,000 கிலோமீட்டர், இல்லைன்னா 6 மந்த் கேப்பில் தான் நான் ஒரு சர்வீஸே பண்ணுறேன். இதுவே நம்ம 150cc கேட்டகரி பைக்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸு நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அப்படி பார்க்கும்போதோ 6 மாசத்துல நான் ஒரு 3 தடவையாவது அந்த வண்டிக்கு நான் 2,000 ரூபா செலவு பண்ணுவேன். இது நான் மொத்தமாக பண்ணுறேன். ஸோ எனக்கு இதுக்கும் அதுக்கும் ஒரே மெயின்டெனன்ஸு தான் இருக்குது. ஆனால் நிஞ்சாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பேரை விட லேபரு ரொம்ப அதிகம். ஸ்பேர் காஸ்ட்டு ஒரு 10,000 வருதுன்னா லேபர் காஸ்ட்டு ஒரு 8,000ஆவது போட்டுடுறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்க்கலாம். ஒரு 4 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு ஒரு எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. நான் அப்பாச்சி 310 எடுக்கலாமா இல்லை ட்ரைம்ப்பில் எடுக்கலாமான்லாம் கூட நினச்சேன். பட் ஆனால் எனக்கு நிஞ்சா மேலே ஒரு க்ரஷ் இருந்தது. தென் இதோட இன்ஜின் ரிலேபிலிட்டி எனக்கு பக்காவாக இருக்குது. இப்போ கூட நான் ஓட்டும் போதோ ஏதோ என் கையில் ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சுருக்க மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு பவர் நல்லாவே இருக்குது. 150cc கேட்டகரியிலேருந்து ஒரு சூப்பர் பைக் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டியை நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன்.